இயேசு வாழ்ற ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க சத்தத்தையும் வேத வசனத்தையும் அவர்களுடைய வெளிச்சத்தையும் காத்து கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் தீர்க்க தரிசன சத்த ஒளித்தின் நிமித்தமும் ஆசீர்வதித்து வரவேற்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்களாக. இறுதி பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை வாக்கியத்தை குறித்து நாம் ஆமென் 2 நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம். அது 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்து அவனோடு போனான். ஆபிரகாம் அவனை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளாக இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆபிரகாம் 70 வயசுல 75 வயதுல அவன் ஆளுடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டு போனான். அவன் ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரத்துக் கொள்வதற்கு 100 வருஷம் ஆயிட்டு. 99 வருஷத்துலதான் ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னு உங்களுக்கு தெரியும். நான் வசனத்தை எடுக்கல. விசுவாசிக்கிற ஒரு கீழ்ப்படுகிற பிள்ளைக்கு ஒப்புதான் அந்த ஆபிரகாமை காட்டினேன். ஆபிரகாம் இங்கே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசித்த ஆளுடைய வார்த்தை, 2வது வார்த்தைக்கு கீழ்ப்படி போனான். அங்கதான் ஆசீர்வாதத்துக்கு நீடிட்டு இருக்கு. அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையில கூட போனான். பார்த்தீங்கன்னா லோத்து போன இடத்துல கூட பிரச்சனை நடக்கு. அப்ப நடக்கும்போது லோத்துக்கிட்டே அவன் அந்த வார்த்தை கேட்பான் பாருங்க. ஆபிரகாம் கேட்பான், சகோதரா ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஆனா அங்க ஒரு பிரச்சனை உருவாகுது. ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் அட்டுமந்த மேய்ப்பர்களுக்கும் ஆமேன் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கு ஆபிரகாமையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனா இந்த ஆசீர்வாதம் பத்தாது, இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும். அப்ப என்ன செய்யறதுன்னு பார்க்கும்போது அதுக்கு தகுதி லோத்துக்கு இல்லை. அப்ப லோத்தை என்ன செய்யறது? பிரிக்கிறது. பார்த்தீங்களா, ஒரு இழப்பு, ஒரு பிரிவினை உண்டாகுது. எதுக்காக அந்த பிரிவினை வருது? நல்லா கவனிக்கணும். ஏன்னா இவங்களை வச்சுக்கிட்டே இந்த ஆபிரகாமை ஆசீர்வதிக்க முடியாது, லோத்தை ஆசீர்வதிக்க முடியாது. சாரி, ஆபிரகாமை ஆசீர்வதிக்க முடியாது. ஆனா லோத்துக்கு அந்த தகுதி இல்லை. ஆகவே லோத்தை பிரிக்கிறது. பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கலக்கம் வருது பாருங்க. இந்த கலக்கத்துக்குள்ள நீங்க சிக்கி தவிக்கும் போது கவனமா இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது, பொறுமையா இருக்கணும். ஆமே கலக்கத்துல பிற்பாடுதான் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும். பாருங்க, அப்போ ஒன்னா இவர் சொல்றாரு, எப்ப நீ எங்க போறப்பா, உனக்கு என்னப்பா வேணும் அப்படிங்கிறாரு. அது ஆனா எப்படின்னு சொல்லிட்டு வந்து அண்ணன்ட்ட பார்த்து சொல்றான்னு வச்சுக்கலாம், தம்பி லோத்து. அப்போ ஆபிரகாம் கூப்பிட்டாச்சு, இங்கப்பா இப்படி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் உருவாகி இருந்தா ராஜ்யம் நிலைநிற்காது, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்காது. அண்ணனுக்கு விரோதமா தம்பியும், தம்பிக்கு விரோதமா அண்ணனும், அண்ணன் தம்பிக்கு விரோதமா அப்பாவும் அம்மாவும், அம்மாவுக்கு அப்பாவும், அப்பாவுக்கு விரோதமா அண்ணனும், தம்பிக்கு விரோதமா அண்ணனும், அண்ணனுக்கு தம்பி ஒன்று சேர்ந்து இருந்தா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்காது. அடியும் பிடியும் சண்டையும் சச்சரமா இருக்கும். நீ என்ன விட்டு பிரிஞ்சு போப்போ, நம்ம பிரிஞ்சு இருப்போம். இதான் இயேசு சொன்னார். நான் சமாதானத்தை உண்டு பண்ண வரவில்லை, நான் பிரிவினையை உண்டாக்க வந்தேன். பிரிவினை எதுக்கு உண்டாக்க வந்தேன்? இப்போ நான் அவர் சொன்ன வார்த்தை விளக்கத்தை உங்களுக்கு காண்பித்தேன்னா கவனிங்க. அப்போ உடனே
ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் பிரிக்கிறாரு. தாப்பனோடு தாயோடு, பாட்டியோடு சித்தியோடு, மாமனோடு மாமியோடு, பேர பிள்ளைகளோடு பிரிக்கணும். பிரிச்சா ஆசீர்வதிக்க முடியும். அதை இது பிரிக்க முடியாமல் தான் மாறி மாறி அடிச்சு பிடிச்சி தீர்ந்துக்கிட்டு இருக்கும். ஏற்ற நேரம் வரும்போது பிரிக்கணும். வசனம் தெளிவுபடுத்துகிறது. ஆமேன். சொந்தமா ஒரு முடிவு எடுத்தாலே அந்த மனுஷனை பிரிச்சு விடணும்னு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரிந்து சொல்லுகிறவன் சொந்த முடிவுபடி முடிவு எடுக்கிறான். அவனை பிரிச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் உள்ள விஷயத்த பிரச்சனை தான். அதே மாதிரிதான் ஆபிரகாம் இந்த காரியத்தை செய்தாரு. பார்த்தீங்களா, பிரிச்சு விட்டாச்சு. ஆமா, பிரிச்சு போங்க அப்படின்னு அவன்கிட்ட சொல்றாரு. அதுலயும் ஒரு நல்ல மனக்குணத்தை பாருங்களா. தம்பி, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போ, நம்ம கடைசி வேணாம், நீ போப்பா அப்படின்றாரு. இல்லப்பா அப்படின்னா அங்க பாரு அப்படிங்கிறது. இந்த பக்கம் பாரு சோதகோமார பட்டணம், இந்த பக்கம் பாரு பார்க்கலாம் பெரிய வனாந்தரமா இருக்கு. ஆபிரகாம் சொல்லி இருக்கலாம், தம்பி நீ வனாந்தர பக்கம் போ, நான் அண்ணன் இங்க போறேன் அப்படி சொல்லி இருக்கலாம். ஆனா ஆபிரகாம் அப்படி சொல்லல. அப்படி சொல்லியிருந்தாக்க சண்டை தான். மென்மையான பகுதி சோதகோமார பட்டணம், செழிப்பு இந்த பட்டணம். ஆனா இவர் என்ன செய்யறாரு, மேல்வேற்ற பட்டணத்தை வெறுக்கிறது. ஆமா, பாருங்க, ஒரு வெறுக்கிறார் நான் சொல்லல, அதை நான் பேசிக்கா சொல்றேன். அப்ப நோத்தத்தை காட்டுறாரு. எங்க போற அவன் மேல்வேற இடத்தை தெரிந்து கொண்டான், அப்படியே போறான். அப்ப சரிப்பா இங்க பாக்குறாரு, வராந்துடும் எதாப்பா செய்வா அப்படிங்கிறது. அதான் சோர்ந்து போகல. பார்த்தீங்களா? சரி தம்பி, சந்தோஷமாயிரு. அந்த இடத்துல வாக்குறுதி போட்டா மீண்டும் பிரச்சனை தான். இன்னும் சொத்து பங்கு போடும்போது ஆனே எத்தனை பேர் சொத்து பங்கு போடும்போது அது ரோட்டன் சைடு, இது காட்டன் சைடு. அது வீடு இருக்கு, அந்த மரம் இருக்கு, நிறைய எல்லாம் இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கிறியா, விட்டு கொடுத்து. அவன் பழைய ஆளுங்க பழமொழி சொல்லுவாங்க, விட்டு கொடுக்குறது எவரும் கெட்டு போவதில்லை. அதை கட்டி வாடி விட்டு கொடுக்க மாட்டான். ரோடு வேணும், ரோட்டுக்கு அரசு பூமி விட்டு கொடுக்க மாட்டான். எங்க ஊர்ல அதுக்கு சம்பவம் பார்த்தீங்க, சொல்ல முடியாது. நிகழ்ச்சி அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் எதுவுமே விட்டு கொடுக்காமலே இல்லை. என்னையே நான் விட்டு கொடுக்கிறேன் அப்படியே சொல்லுவேன். அது அதனாலதான் கத்து என்ன பாஸ்டராக்குறாரு. சொல்லுங்களேன், அதனுடைய ஊழியக்காரனார். அப்போ எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கணும். இது எனக்கு வேணும், நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். நீங்க கேட்டாலும் விட்டு, அது எதுவா இருந்தாலும், நான் ஆசையோட என்ன பெற்றிருந்தாலும் அதை ஒரு நாள் கேட்டாக்க நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, பார்த்து கொடுத்துருவேன். இந்த பக்கத்தில் எனக்கு ஒரு அம்மா இருந்தாங்க. எனக்கு ஒரு வாட்சி கொடுத்தாங்க. பாஸ்டர் கை சும்மா எனக்கு ஒரு கோல்டு வாட்ச், அது எத்தனை பைப்புல தெரியாது, கொடுத்து பாஸ்டர் கட்டிக்கிங்கன்னு வெறும் கையால் இருக்கிறேன். சரி மக்களை இதை கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்து கையில் கட்டிக்கிட்டு கூட இந்த பாஸ்டர் தம்பியை பார்த்து கேட்டேன், தம்பி இந்த ஓசி நல்லா இருக்கு தம்பி அப்படின்னேன். அவர் சொன்னார், ஆமா பாஸ்டர் நல்லா இருக்கு பாஸ்டர் அப்படின்னா. உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஆமா பாஸ்டர் அப்படின்னா. அப்புறம் உனக்கு இது வேணும்னு கேட்டேன். தந்தா வாங்கிக்கோ பாஸ்டர் அப்படின்னா. சரி மக்களை என்ன வச்சுக்கோ அப்படி கருத்தை விட்டு அவன் கட்டியிருந்தான். எனக்கு தந்த சகோதரி என்னை அன்பா நேசிக்கிறவங்க. அதான் என் பாஸ்டர் உங்களுக்கு கட்டது கொடுத்த நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, ஒரு சைவீசம் வந்தாங்க அந்த பையனை. நான் சொன்னேன், மக்களே ஏன்டா, எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்லைடா. ஐ மீன் அவன் நல்லா விருப்பம் வாய்ப்புள்ள அவன் விருப்பத்தோடு கேட்கலாம், கொடுத்துருவேண்டே
அவருக்கு அது இஷ்டப்பட்டுருக்குன்னா சரி மக்கள் அவன் இஷ்டப்பட்டு எனக்கு கையில் இருக்க வேணாம் அவனு கொடுத்துட்டு அவன் அந்த திருப்பி ரிட்டர்ன் செய்கிற கொஸ்டின்கள்லாம் நீ கேட்கக்கூடாது. எல்லாம் கொடுப்பீங்களா அப்படின்னு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுத்து வச்சுக்கணும். ஆமேன். இஷ்டம் இல்லாத பொருளை கஷ்டமாக வச்சுக்கிடவும் கூடாது. அது இஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துடணும். அது வீணாக வச்சுக்கூடாது, பாரமாக நினைக்கக்கூடாது. ஆமேன். அது அங்கே கொடுத்த அன்பின் புத்தம் தான் நான் இஷ்டப்பட்டேன். ஆனா அது இன்னொரு இஷ்டப்படுறாங்க கொடுத்துட்டு ஏன்னா எனக்கு இஷ்டத்தோட அதை பெற்றுக்கொள்ளல. அவங்க அன்பின் புத்தம் தான் இஷ்டப்பட்டவனாக இருந்தேன். பேச்சுவையான மாற்றி பார்க்கறேன். அதை இஷ்டப்பட்டு தப்பிக்க நான் பெற்று கொடுத்து விட்டேன். இது என்னன்னா அவருடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதுதான் இருக்குது. நீங்க ஒரு சகோதரனா இருக்கலாம், நீங்க ஒரு சகோதரியா இருக்கலாம், ஒரு குடும்பத்தின் தகப்பனா இருக்கலாம், ஒரு குடும்பத்தின் தாயா இருக்கலாம். இப்படிப்பட்ட கிரிய காட்டும் போது கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்ல பக்கத்தில் ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கடையில நீங்க சரியாக கொண்டு வந்தாங்களா கவலைப்படக்கூடாது. ஒன்று கவலைக்க இல்லை அவனை ஆசீர்வதிங்க. பரவாயில்ல அந்த ஐயா தம்பி நல்லா அவன் இருக்குது. ஆண்டவரே எனக்கு கண்டுட்டு அப்பத்தை தாரேன். நீ சுதந்திரம் பண்ணிக்கிட்டு உனக்குள்ள வியாபாரம் குறை வராது. கர்த்தர் பார்த்து கொள்வார். அவன் உன்னை நம்பி மட்டும் வராதவன் அந்த ஒரு சிட்டியா இருக்கலாம், ஒரு பகுதியா இருக்கலாம். அதே மாதிரி 4 கடைகள் உருவாக்கிட்டா நீ சந்தோஷப்படு. அப்போ எந்த நாலா பக்கத்துல அந்த நேரத்தை நம்பி வருவாங்க. நம்ம கடையில் இல்லாம இருந்தால் அந்த கடையில வாங்கலாம், இல்லை இன்னொரு கடையா வாங்கலாம். நிறைய கடைகள் இருக்கு. அந்த விசுவாசத்தோடு நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள ஆசீர்வதிக்கலாம் வரணும். பாருக்கிற நம்ம வெளியேற்று போகும்போது ஒரு ஆள் குடிசையில் கிடக்கும் போது ஒரு ஆள் மட்டுமா பெரிய வீடு சொன்ன அவங்கள பொறாமல் கொள்ளக்கூடாது. பரவாயில்ல, அவன் நம்ம வீடு ஒரு பெரிய மாடி வீடு இருந்திருக்கே அவன் சந்தோஷப்பட்டா அந்த இடத்துக்கு அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். அந்த வீடு ஆசீர்வாதம் வந்தது உத்தமாக நமக்கு அது நினைவு உண்டாகும். நாமும் இப்படி ஒரு வீடு கட்டலாமே அப்படி நினைத்து நம்ம முன்னுக்கு வரணும். அப்போது நம்முடைய கட்டுப்படி கற்றுக்கிறீங்க. அவங்களை சமைக்க கூடாது, ஒன்று அவங்க மேல போடாம கொள்ளக்கூடாது. அவங்க வாழ்க்கை பரவாயில்ல, வெரி குட், நல்ல ஆசீர்வாதம். இந்த உலகத்து நன்மை உங்களை கொடுத்துருக்கா, சந்தோஷம். இதை நீங்க காரு வாங்கி நல்லா சந்தோஷமா இருக்கா. நம்ம ஊர்லயே ஒரு காரு அழகா பழம்பட்டா நீ கலர்ல மின்னிக்கிட்டே நிக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டா அதே மாதிரி ஒரு ஆசீர்வாதமான காரை நம்ம வாழ்க்கையில் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்க மக்களே. இதான் அவனுடைய ஆசீர்வாதத்தை தருவா. அதுதான் இங்கே நடந்தது. அவன் போனான், மினுக்கு பார்த்து கேட்டு போனான். அவனுக்கு கொடுத்து விட்டுட்டாரு. விட்டதுக்கப்புறம் இங்கே என்ன சம்பவிச்சு? அங்கே அடுத்த நாள் அழிவு போச்சு. அழிவத்தை நிறுத்தான்னு பார்க்கணும். இங்க பாருங்க, இவர் போனாரு. எப்பா அவரை பார்த்து பரிதாபமா பார்த்துருப்பாங்க. யாரு? அவருடைய வேலைக்காரங்க. ஐயோ, இந்த அவரே மனுஷனோட கிடந்து அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அவருக்கா மக்களே எதுக்கு சாட்ட வாங்கப்பா போவோம் மனாந்திரத்துக்காரு பிரயாணப்பட்டாங்க. பட்டு போனா எங்கப்பா ஆட்டு எல்லாம் அழுகுது, தண்ணி கொடுக்கணும், எங்க இருந்து குடிப்பீரும் அப்படின்னு அவன் கேட்டா. அதில் வெட்டுப்பா அப்படின்னா தோன்றான். துறவு நல்ல நீர் விட்டு புறப்பட்டு மந்த பெருகிட்டு பல மடங்கு மந்த பெருகிட்டு ஒன்ன ஆண்டு வாழாது. என்ன ஆபிரகாம் எப்படி இருக்கா? அப்பா நான் ஆசீர்வாதமாகவே இருக்கிறேன். ஆனா ஒரு குறை. என்னப்பா குறை? எனக்கு இதில் ஆசீர்வாதத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு சுதந்திரவாதி இல்லையே அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த மந்தை எல்லாம் ஆடுவதற்குரிய ஒரு சுதந்திரவாதி தான் யாரு? ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்தான்.
99 வயசான போது நீ உன்னுடைய ஆமீன் பக்கத்து என்ன உன் சந்ததியை அப்போதான் ஆண்டவருக்கு சொல்றாரு உன் சந்ததியை கடற்கரை மணலை போதும் வானத்து நட்சத்திரங்கும் போதும் வைப்பேன் என்று வாக்குத்தம் பண்றாரு. வாக்குத்தம் பண்ணி அப்பா அவனுக்கு வயசு எத்தனை ஆயிடுச்சு 90 ஆயிடுச்சு இல்லைன்னு சொன்ன ஐயா எனக்கு எல்லாம் போச்சு அப்படின்னா ஒன்றும் போயிடா. ஆபிரகாமை பார்த்தவர் சொன்னார் ஆபிரகாமா இருக்க நீ ஆபிரகாமாய் இருப்பாய், சாராவாய் இருக்கிற அவளை பார்த்து சொல்ல நீ சாராளாய் இருப்பாய், அது தாயா தவப்பனா இருப்பா. வாக்கத்தை வந்துச்சு நகைச்சிருப்பா. எனக்கு ஒன்றும் இல்லை நீ இல்லை ஆண்டவர் ஆசீர்வதித்தா இல்லாதது இருக்கும்படிக்கு செய்வோம். நாமே என்னுடைய ஊழத்தில் கூட அந்த அற்புதம் இன்றைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. நான் சாட்சி சொல்லுவேன். ஆண்டவர் இல்லைன்னு சொல்றேன் இருக்கும்படி கற்றுக்கிறே செய்வேன். அதில் ஒரு சாட்சியை மட்டும் நான் உங்களுக்கு என்னுடைய ஊழியத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்த கிருபையின்படி ஆண்டவர் இந்த விசுவாச வார்த்தையின்படி இதை இந்த பார்க்குற இந்த வாழ்ந்து புறப்பட சத்தத்தை கற்றுக்கரப்படுத்து. ஒரு நல்ல ஒரு குடும்பம், வேலை செய்கிற ஒரு குடும்பம், அவங்க பல முறை அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏதோ ஒரு 6-7 தடவை குழந்தை பாக்கியம் இல்லாமல் மருத்துவர் அணுகி செயற்கை மூலம் குழந்தை பெறுவதற்கு போயிருக்கிறாங்க. இன்ஜெக்ஷன் மூலம் குழந்தை பெற்று அப்போ நடக்கவே இல்லை. எனக்கிட்ட ஒரு சகோதரி திருமணம் தடைப்பட்ட சகோதரி ஒரு திருமணம் சொன்ன நிமித்தமாக அந்த அவங்களுக்கு திருமண தடை மாறி திருமணம் நடந்தது. அந்த விசுவாச வார்த்தையை சொல்லி எனக்கு நடந்த எனக்கு அற்புதத்தை செய்தார். அதனால இந்த பாஸ்டர் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பார்க்க வந்தாங்க. அப்போ நான் ஜெபித்து சொன்ன உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறான்னு சொல்லிக்கிட்டு சொன்ன சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அவங்க சந்தோஷப்பட்டும் அவங்க நினைச்சாங்க அந்த விசுவாச வார்த்தையை அவங்க சரியாக ஏற்றுக்கொள்ளல. நான் ஆசீர்வதிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதோட ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்ன வார்த்தையை நான் ஆசீர்வதிச்சேன். அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல. அவங்க என்ன கூப்பிட்டாங்க, வாங்க பாஸ்டர். அப்ப என்ன காரியத்தை கூப்பிட்டாங்க எனக்கு தெரியாது. பாஸ்டர் நாங்க இன்னைக்கு டாக்டர் பார்க்க போறோம், இந்த பார்ட்டியை நாங்க இன்ஜெக்ஷன் போட போறோம், நீங்க ஜெபிச்சு அனுப்புங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இன்னுமா நீங்க அதுக்கு போறீங்க, இத்தனை முறை சொல்லிவிட்டீங்க. அது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு நான் உங்களுக்கு குறைஞ்ச வாக்கியத்தை தருவேன், ஆனா உங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் சேர்க்கப்பட கிடைக்கிறான்னு சொல்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எப்படியாவது எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தால் போதும், இத்தனை ₹1,00,000 நாங்கள் நஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்னேன். நான் ஜெபித்து அனுப்பி வேற வழி இல்லை, ஜெபிச்சுதான் ஜெபித்து அனுப்புனேன். ஜெபித்து அனுப்பி விட்டு போனேன். அடுத்து குறிப்பிட்ட நாட்கள் கழித்து குழந்தை கிடைக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. குழந்தை கிடைக்கல. மீண்டும் பார்த்து முகம் சுடிச்சுக்கிட்டு வந்து நின்னாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு குழந்தை கிடைக்கன்னு சொல்லி இருக்காரு, கண்டிப்பா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு விசுவாச வார்த்தையை மீண்டும் அவர்கிட்ட சொன்னேன். பாருங்க 4 நாட்களும் 3-4 மாதங்கள் கழித்து கர்த்தர் அவர்கள் கற்பம் தரிக்கும்படி கற்றுக்கிறேன். பாருங்க விசுவாச வார்த்தை. என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. இனி இன்ஜெக்ஷன் போட்டு ஜபிச்சு எல்லாம் காசு ஆண்டவர் சொன்ன வார்த்தை திடீர்னு ஓடி வர்றாங்க. பாஸ்டர் எங்களுக்கு குழந்தையை கற்று கொடுத்தா இதோ உருவாகி இருக்க மாசம் 2 ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படியாம்மா எப்படி பாச்சு இன்ஜெக்ஷன் போட்டீங்க? இல்லை பாஸ்டர் அதெல்லாம் நான் ஒருத்தி நீ வேண்டான்னு ஒதுங்கினேன். ஏசப்பா நீங்க சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை கற்பம் தரிக்கும்படி கற்றுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஏன்னா ஆண்டவர் எல்லாம் முடிந்தது,
என்று சொல்லும் போதுதான் உன்னை உருவாக்குறது. தான் விசுவாசத்துடைய வாழ்க்கை. கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் அவன் சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். அவனை ஆசீர்வதித்து வைத்தார். எல்லாவற்றையும் பூரண ஆசீர்வதித்தார். தான் ஆபிரகாம் அந்த வார்த்தையை விசுவாசித்தான். அதுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதியாக எண்ணப்பட்ட நிமித்தமாகதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவனுக்கு கொடுத்த வாக்குத்தை நிறைவேற, அவனுக்கு கொடுத்த காரியங்கள் பரிசுகள் எல்லாவற்றையும் ஜெயித்தான். அவனுடைய சந்ததிதான் இன்றைக்கு இந்த பூமியில் பலத்தும் இருக்கிறது. கைகளை தட்டி ஆசீர்வாதமான வார்த்தையை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஒரு நன்மை, ஒரு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா அந்த ஐஸ்வர்யத்தை தான் கொடுக்குமே தவிர ஒரு காலமும் தீங்கை கொடுப்பதில்லை. ஆமென். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஐஸ்வர்யம் என்பது சமாதானம், சந்தோஷம், நீடியம், தயவு, நற்குணம், விசுவாசம் சார்ந்த இருக்க அன்பு, சந்தோஷம், அழகமை, சமாதானம், 9 கனிதான் ஐஸ்வர்யம். ஆவின் கனிகள் 9. அந்த 9 தான் என்னது? ஆமென். அதான் இந்த ஐஸ்வர்யம். 9 கனிகள் உள்ள ஐஸ்வர்யவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டு வானத்தையும் பூமி படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்கள்ட்ட எல்லாமே கனி இருக்கணும். அதான் பூரணம், பரிபூரணம். சம்பூர்ணம், பூர்ணமெல்லாம் சம்பூர்ணம், பரிபூரணம். பரிபூரணம் மீனா இருக்கணும். எல்லாரும் பிறருக்கு போயிட்டே இருக்கும். நிரம்பி வடிகிறது நன்மை, நிரம்பி வடிகிறாச்சு, வடிகிறது எல்லாம் வந்து இருக்கு. எல்லாம் நீரோடை, அவைய நீரோடை, ஆமே, எல்லாம் நீரோடை, எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம். எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம். அதாங்க அந்த வார்த்தையுடைய அர்த்தம். புரிஞ்சு கொள்ளணும். நம்ம புரிஞ்சு கொள்றது கிடையாது. இது நமக்கு 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 என்னைக்கு நமக்கு நிறைவாகும். ஒரு நாள் நிறைவாகாது, ஊரில் படவும் செய்யாது. அப்போ எங்க பண்ண ராஜ்யம்? கொஞ்சத்தில் உண்மை, அநேகத்தில் அறிவுரி. இருக்கிற கொஞ்சம் இருந்தாலும் ஏசு போதுமே, ஏசு போதுமே, இந்த ஆசீர்வாதம் போதுமே, இந்த ஆசீர்வாதம் போதும். அதுதான் பண்ணுகிறவர். கஞ்சால பார்த்துமே இல்லையா? கொஞ்சம் நன்மை, கொஞ்சம் ஆசை, ஒரு மணி மாவை, கொஞ்சம் எண்ணெய் பண்ணுகிறவர். பெரிய ஆசீர்வாதம் தருகிற இயேசு. இயேசு நமக்கு உண்மைகள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தருக்கு இயேசுவாராக. ஆசீர்வாதத்திலே பயம் மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள காரணம் இந்த வார்த்தையின்படி விசுவாசம், கீழ்ப்படுதல். ஆண்டோடைய வார்த்தையை முதல் விசுவாசிக்கணும். 2வது வார்த்தையை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். சங்கீதம் 115 சொல்லப்பட்ட வார்த்தை பூமி பறித்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சொன்ன வார்த்தை நமக்கு சொந்தமாகும். இந்த நன்மைகளை நாம் புசிக்க கடவுள் கர்த்தருக்கு இயேசுவாராக. ஆமை. என்னுடைய இன்றைக்கு தொடர்ந்து ஜெபிப்போமா? ஜெபிங்க. பிசாசில் போராட்டம் எல்லாம் ஓடுபடி கர்த்தருக்கு இயேசுவார். இந்த விசுவாசத்தோடு நினைக்க விடாம போராடுறது சக்தியை அடிக்கும்படிக்கு கர்த்தருக்கு இயேசுவார். ஜெபிப்போம். நன்றி பண்ண தகப்பனே, உண்மை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனந்த வேத தியான நேரத்தில் தீர்க்கதரிசன வசங்கள், சத்தங்கள், சாட்சிகள் நிமித்தம் போய்த்திரத்த இந்த வேலையில் எங்க பிள்ளைகள் பலவிதமான கலக்கத்துக்குள்ள, துன்பத்துக்குள்ள, துயரத்துக்குள்ள இருக்கிறாங்க. எல்லாம் நீங்கி போகத்தக்கதா கர்த்தருக்கு வீராக ஏற்றி ஜபிக்கிறது. ஜபிக்க முடியவில்லையே, துதிக்க முடியவில்லையே, விசுவாசத்தில் உறுதியா நிற்க முடியவில்லையே என்று ஏங்கி நிற்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு புதிய கிருபையை
புதிய நன்மையை, புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும்படிக்காக அப்ப எனக்கு செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். பல தகப்பனுடைய மகிமையான வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவை ரத்தம் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை நான் முத்திருப்பிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பலப்படுத்தப்படுவதாக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க. இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தை இந்த சத்தம் தொலைக்கிற எல்லா இல்லங்களிலும் தளிக்கிறேன். இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தை விளக்கால்களில் பூசுகிறேன். இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தை இந்த சத்தம் தொலைக்கிற எல்லா வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் மூலம் தளித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் பரிசுத்த ரத்தம் இவருடைய வாகனங்களில், இவருடைய சொத்து பத்துக்கள், வியாபார ஸ்தலங்களில், புண்ணிய ஸ்தலங்களில் தளித்து பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்கிறேன். எல்லாம் பரிசுத்தமாக்கப்படட்டும். எங்க தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டும். எங்க இந்திய தேசத்தின் மேல் கர்த்தருடைய பரிசுத்த ரத்தத்தை இதோ நான் தளித்து ஜெபிக்கிறேன். இந்த இந்திய தேசம் முழுவதும், உலக நாடுகள் முழுவதிலும் இயேசுவின் பரிசுத்த ரத்தம் தளிக்கப்படட்டும். உலகம் பரிசுத்தப்படுத்தப்படட்டும். இந்த தேசம் பரிசுத்தப்படுத்தப்படட்டும். எங்க தேசம் பரிசுத்தப்படுத்தப்படட்டும். எங்க மாநிலம் பரிசுத்தப்படுத்தப்படட்டும். எங்க மாவட்டம் பரிசுத்தப்படுத்தப்படட்டும். எங்கள் இருக்கிற ஆமேன் பகுதி ஆமேன் பரிசுத்தப்படுத்தப்படட்டும். இயேசு ரத்தத்தினால எங்க இருக்கிற தெரு பரிசுத்தப்படுத்தப்படட்டும். இயேசு ரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தப்படட்டும். இயேசு ரத்தத்தால் எங்க இல்லங்கள் பரிசுத்தமாக்கப்படட்டும். இல்லத்தில் வசிக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் பரிசுத்தப்படுத்தப்படட்டும். ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளட்டும். விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக சகல வியாதிகளும் பலவீனங்களும் மந்திர சூரிய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தால் நீக்கப்படுவதாக. பரிசுத்தாவியினாலே சிவன் கனியோடு இருக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்ன வார்த்தையின் ஒரு பெரிய அறுவடை கண்டுகொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தருக்கு இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என்ன தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை கேட்க தொடர்ந்து வசனத்தை வார்த்தைக்காக இணைந்திருக்க கர்த்தர் அவங்களுக்கு இயேசுவராக. ஆமென்.